Hi, hello friends, welcome to GTS Nursery. இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸோட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ். மாடி தோட்டத்துல ஈஸியா வளர்க்கக்கூடிய கிராஃப்டட் டைப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பவே காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே நார்மலா வளர்க்குற ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட் பிளான்ட், அதிசய பழம் அப்படின்னு சொல்லுவோம். இது பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிராக்கலான ஃப்ரூட் தான். இந்த செடியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். செடி என்ன சைஸில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஒவ்வொரு செடியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியோட ஹைட்டு 2 feet 2.5 feet ஹைட்டில் இருக்குது. ரொம்ப சூப்பராக புஷியாக வளரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. இதோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 6 to 7 அடி வளரும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்குற ஃப்ரூட்டு ரொம்ப குட்டியோண்டு ஃப்ரூட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் பழம் வைக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும், அதில் கொட்டை இருக்கும், சதை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் இனிப்பாக தான் இருக்கும். பாகக்காயை சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி புளிப்பு சுவையுள்ள எதை சாப்பிட்டாலுமே ஆரஞ்சு பழம், லெமனு இதெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பல்லு கூசுறதோ இல்லை உங்களுக்கு வந்து புளிப்பாக தெரியுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இனிப்பாக தேன் சாப்பிட்டா எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு, கேன்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் வெரைட்டி. சுகர் பேஷண்ட் என்ன பண்ணணும், சுகர் சாப்பிடக்கூடாது. ஸோ நமக்கு சுகர் சாப்பிட்ணும், இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் இனிப்பாக தான் இருக்கும். பாகக்காயை சாப்பிட்டாலும் சரி, லெமன் சாப்பிட்டாலும் சரி இனிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு எது சாப்பிட்ணுன்னு தோணுதோ சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை இனிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் உங்களுக்கு வந்து புண்ணாயிருக்கும், சாப்பிட முடியாது, சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியாது, காரம் சாப்பிட முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் தெரியாது, இனிப்பாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடே சாப்பிட்னாலும் இந்த ஃப்ரூட்டை சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும், அது குட்டியூண்டு பழம், இதை சாப்பிட்டுட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதே தாங்க, சுகர் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை எடுத்துக்கக்கூடாது. ஸோ சர்க்கரை எடுத்துக்கணும், சர்க்கரை டேஸ்ட்டு பிடிக்கும், ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, பொதுவாக பழஞ்செடிகள் அப்படின்னாவே எந்த மாதிரி மண் கலவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்க்குற ஒரு செடிக்கு கண்டிப்பாக கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக போய்க்கோங்க. இப்போ இந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னா ரீபாட் பண்ணணும்னா ஒரு 16 inch பாட்லேயோ இல்லை பெரிய ட்ரம்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மண் கலவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண், தொழு உரங்கள், கோகோபீட், தேங்காய் நாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மண்புழு உரம், அந்த மாதிரி எல்லா உரமும் மிக்ஸ் பண்ணி வேப்ப முன்னாக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மண் கலவை ரெடி பண்ணி நம்மளே வந்து ஆர்கானிக்காக வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் செடிகளை வளர்க்க முடியும். அப்படி வளர்த்து அதுலேருந்து பறித்து சாப்பிட்ற பழங்கள் ரொம்ப நன்மையாக இருக்கும் நமக்கு. நம்ம குழந்தைங்களுக்கும் பயப்படாமல் கொடுக்கலாம். வெளியில் வாங்குகிற பழம் பழுக்க வைக்கிறதுக்காக எது கொடுக்குறாங்களோ இல்லை அந்த செடியை வளர்க்குறதுக்காக என்ன மருந்து கொடுக்குறாங்களோ என்ன கெமிக்கல் கொடுக்குறாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம பழக்கடையில் பழம் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்மளே பழம் வளர்த்து மரம் வளர்த்து பழம் பறித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு பயம் இல்லாமல் நம்ம எந்த ஃப்ரூட்டையுமே சாப்பிட்டுக்கலாம். இந்த ஃப்ரூட்டை பற்றி இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃப்ரூட்டோட பேரே பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட், அதிசய பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி 1 kg பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டி. ஏன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கே யூஸ் ஆகுது, சுகர் பேஷண்ட்டுக்கே யூஸ் ஆகுது அப்படின்னா பாருங்கள் அது எவ்வளோ ரேரான ஒரு சூப்பரான வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேற்கு ஆப்பிரிக்கா
மேற்கு ஆப்பிரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு இந்த செடியை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளான்ட்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் டேபிள் ஆரஞ்சு பிளான்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் ஃப்ரூட்டாகவே இருக்குது, ஃப்ரூட்டோடையே இருக்குது. ஸோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயே பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. நானே கவனிக்கலைங்க. ஸோ இவ்வளோ நேரம் இதோட ஃப்ரூட்டோட சைஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இதோட பெனிஃபிட் ரொம்ப பெரிய பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அம்பலம். இதை பார்த்தீங்கன்னா காட்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் ஆம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோவை சாப்பிட்டோன்னா எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். எனி டைம் உங்களுக்கு காய்கள் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ எல்லா நர்சரியிலையுமே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஊறுகாய் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. இதோட பழம் மஞ்சள் கலராக வரும். காயாக பறிக்கும் போது ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், காய் பூ எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு செடியிலையும் இருக்குது. பட் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. பிஞ்சுகள் இருக்குது, பூக்கள் இருக்குது. ஸோ இந்த பூக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு காய் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா காய் பிடிச்சி இந்த சின்ன செடியிலையும் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ஆம்பலம், அதாவது ஆம்பலம் வந்து காட்டு மாங்காயில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. புளிப்பு சுவை ஒன்று, இனிப்பு சுவை ஒன்று. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே கொண்டு வரது இனிப்பு சுவை உள்ள ஒரு வெரைட்டி தான் கொண்டு வரோம். ஸ்வீட் ஆம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டிலையும் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நான் கொண்டு வந்திருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராஃப்டட் பிளான்ட். ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது இங்கே தான் ஒட்டு கட்டியிருக்காங்க, ஒட்டு செடிகள். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே வந்து காய்கள் கொடுக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்த்துக்க முடியும். மேங்கோ சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் வந்து மேங்கோ சீசன் வராது. ஸோ ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் உள்ள ஒரு பிரம்மாண்டமான பழம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளான்ட்டு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட் கலெக்ஷன்ஸும் வந்து நான் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்துறீங்கனாவே உங்களுக்கு வெல்கம் மெசேஜில் வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கு, குரூப் லிங்க் எல்லாமே வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து குரூப்லேயும் வந்து நாங்கள் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃப்ரூட் பிளான்ட்ஸு சைஸ் என்ன இருக்குது, பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க அப்படின்னா குரூப்பில் வந்து பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுவோம். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். பிளான்ஸு எல்லா பிளான்ஸுமே வந்து காயோடு இருக்குது. ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் 2.5 ஃபீட்லேருந்து 3 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. செம்ம சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப நியூ ஸ்டாக்கு, ஃப்ரெஷ் பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு. சப்போட்டா வெரைட்டியில் ரொம்ப வெயிட் அதிகமாக கொடுக்குற ஒரு ஃப்ரூட் வெரைட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா பனானா சப்போட்டா தான். உங்களுக்கு பனானா, அதாவது வாழைப்பழம் மாதிரி உங்களுக்கு சேஃபில் சப்போட்டா இருக்கும். இதோட சதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயே பிளான்ஸ் கொண்டு வந்தேன், ஃப்ரூட்டோடையே பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஃப்ரூட்டோடு இருந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்சல் போட்டாச்சு. நான் வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃப்ரூட் கலெக்ஷன் ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரூட்டோடு இருந்த பிளான்ஸை நான் எடுத்து போட்டாச்சு. பார்சல் போட்டு அவங்களுக்கே போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டுங்க. ஸோ நீங்கள் பிளான்ட்டில் வந்து ஒரு 1 இயர், ஒரு 6 மந்த் 1 இயர் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் வர வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட் நல்லா பெருசாக புஷியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரூட் பறிச்சிங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட் கொடுக்கும். இந்த சின்ன பிளான்ட்லேயே வந்து ஃப்ரூட் விட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் டேஸ்ட்டுக்காக விட்டு வைக்கிறதுனா ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி விட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விட்டுக்கலாம். மறுபடியும் காய்கள் பூக்கள் வந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செடி பெருசானதுக்கப்புறமா வந்து நீங்கள் நிறைய ஃப்ரூட் பறிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பனானா சப்போட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் வெரைட்டி இது, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நல்ல சதைப்பற்றுள்ள ஒரு ஃப்ரூட்டு. இது மார்க்கெட்டிங்லேயும் வந்து நம்ம சேல் பண்ணலாம். நடவைக்கு நடுறதுனாலும் நடலாம். அது மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்ல நிறைய பிரான்ச்சஸோட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ஸு அவைலபிளாக இருக்குது.
அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வியட்நாம் மால்டா ஆரஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்ல பெரிய பெரிய காயாக வருதுங்க. ஃப்ரூட் நல்ல ஒரு 1/2 kg ஃப்ரூட் வரைக்கும் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். பெருசாக காய்கள் வைக்குது. ஸோ இதோட ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. அந்த ஷார்ட்ஸ் வேணுன்னா இந்த செடியில் ஃப்ரூட் எந்த அளவுக்கு காய்கள் கொடுக்கும், எவ்வளோ சின்ன செடியில் எவ்வளோ காய்க்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸில் அந்த ஷார்ட்ஸ் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நான். இதோட ஃப்ரூட் நான் பறித்து சாப்பிட்ருக்கேன். நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா சோலைகள் ஆரஞ்சு பழத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். சோலைகள் மட்டும் உள்ளே கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜ்லேயே பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லா பிளான்ட்டுமே நல்ல தரமான பிளான்ட்டுகளாக கொண்டு வந்திருக்கோம். கிராஃப்டட் பிளான்ட்டு, விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தாங்க இந்த வியட்நாம் மால்டா ஆரஞ்சு ஆர் தாய்லாந்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெரைட்டி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. பிளான்ட்ஸ்லாம் அதோட ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள். அதோட கிராஃப்டட் பிளான்ட்டா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். ஒட்டு கட்டி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. நம்ம வந்து நம்மளோட வீட்டு தோட்டத்தில் வளர்க்குற செடிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து உயிரி உரங்கள், தொழு உரங்கள், மண்புழு உரம் இந்த மாதிரி ஆர்கானிக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நீம் ஆயில், வேப்ப எண்ணெய், ஷாம்பு கலந்து தெளித்தாலே போதுமானதாக இருக்கும். பெருசாக வந்து நோய் தாக்குதல் எதுவுமே வராது பழஞ்செடிகளுக்கு. இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய 20 inch பாட்டில் அந்த மாதிரி வச்சு வளர்த்துக்கலாம். மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்வேன். கொத்தாக காய் பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா மோசாம்பிக் வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ நீங்கள் மோசாம்பிக் பிளான்ட்ஸில் பார்த்துருக்கீங்களா எப்படி காய்கள் வந்து அந்த டேபிள் ஆரஞ்செலாம் வந்து எவ்வளோ காய்கள் பிடிக்கும். ஸோ அது மாதிரி இதுவும் வந்து பெருசாக காய்கள் கொத்தாக பூக்கிற காய்க்கிற ஒரு ஸ்வீட்டான ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா பெர் ஆப்பிள் பெர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய இலந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது, சீமை இலந்தை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் வெரைட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 inch பாட்லேயே நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நிறைய காய் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்லேயுமே வந்து விட்டமின் சி இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஓகேங்களா, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது தாங்க எல்லா ஃப்ரூட் பிளான்ட்டுமே. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா ஃப்ரூட் பிளான்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் பிளான்ட். நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ உங்களுக்கு எனர்ஜி இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட நம்ம மாடி தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு பழம் பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தெம்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எனர்ஜியாக இருக்கும், பூஸ்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் இந்த பெர் ஆப்பிள் பிளான்ட்ஸ் வளர்க்குறது அப்படிலாம். நம்ம ஏரியாவுக்கு அதுவும் நல்லாவே வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். பாருங்கள் பூக்கள்லாம் இருக்குது. ஸோ ஃப்ளவரிங் ஸ்டேஜில், ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் அவைலபிளாக இருக்கிற பிளான்ட்ஸ் தான் எல்லாமே. பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு குயிக்காக ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஈச் 10 பிளான்ட்டு 5 பிளான்ட் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஸ்டாக் கொண்டு வரும்போது இன்னும் நிறைய ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே கொண்டு வரலாம். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட் பிளான்ட் தாங்க இது. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டு கலரில் இருக்கும். ரெட்டு பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது மேலே பார்க்குறதுக்கு தேங்காய் சைஸில் இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம நட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய காய்கள் காய்க்கும். ஏதோ பல்பு மாட்டி வச்சுருக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும் அது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது, நிறைய காய்கள் பழங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது ஹைட்டுன்னு பார்த்தா நீங்கள் மாடி தோட்டத்திலாம் வளர்க்குறீங்கன்னா ஒரு 7 to 9 அடி வரைக்கும் வளர்த்துக்கலாம். கீழே தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா 30 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஒரு பழம் 1.5 kgலேருந்து 2 kg வரைக்கும் வந்து கொடுக்கும் உங்களுக்கு.
ஒரு பழத்தோட சைஸ் 1.5 kgலேருந்து 2 kg வரைக்கும் இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். உள்ளே இருக்கிற சோலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதோட சோலைகள்லாம் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பு ஹீட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. முக்கியமாக சொல்லணும்னா பெண்கள் அதிகமாக சாப்பிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தான் வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் கோவா. இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? நல்ல ஃப்ரூட்டோட, காய்களோட, பிஞ்சுகளோட, பூக்களோடையே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடிகளை பார்க்கும்போதே ஏதோ ஒரு அழகு செடி மாதிரி இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொய்யா செடிங்க. வேரிகேட்டட் கொய்யா, வரிகேட்டட் கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பை பை.